நற்றினை உலோச்சனார் எழுதின நற்றினை 11வது பாடல் அவசியம் நீங்கள் போய் வாசிச்சு பாருங்கள். அந்த ஒரு பாட்டு இப்போ தான் யூடியூப்பில் எல்லாமே பார்த்துட முடியல, நீங்கள் கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். பொருதி புணரி பொருத பூமடல் அடர்கரை ஆழி மருங்கி நலவன் ஓம்பின்னு வரக்கூடிய ஒரு இடம் அது. அது என்னென்னா, ஒரு தலைவனும் தலைவியும், தலைவனுக்காக தலைவி காத்திருக்கான் கடற்கரை ஓரத்தில். தலைவிக்கு எப்போதுமே ஒரு தோழி இருப்பாங்க. அந்த தோழி எப்போதுமே தலைவியோட காதலிக்கு உதவி செய்கிறவங்களாக இருப்பாங்க இல்லையா. அதே மாதிரி தலைவியோட தோழி வந்து சொல்கிறா, எனக்கு என்னமோ வருவாரான்னு எனக்கு தோணலை அப்படின்னு தலைவி வந்து தோழிக்கிட்ட பார்த்து சொல்கிறான். ஏன்னா பல தடவை இவன் இப்படி தான் வரேன்னு சொல்லிட்டு வராமல் போயிருக்கிறான். அதனால் இன்றைக்கி அவன் வரமாட்டான்னு தெரியல, இன்றைக்கி அவன் வருவான்னு நான் நம்பலை, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அவனுக்குள்ளே அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே தலைவியுடைய தோழி, சச்சா நீ அப்படிலாம் சொல்லாத, அவன் ரொம்ப தங்கமான பையன், எப்போதுமே தலைவியை விடவும் நம்மளை நல்லா புரிந்துக்கிறவங்க தலைவியுடைய தோழிகள் தான் இல்லையா. தோழிகள் உடனே சொல்கிறான், அப்படிலாம் நீ நினைக்காத, ரொம்ப தங்கமான ஆள், சொன்னால் வந்துடுவான். இல்லை இப்படி தான் ஒரு நாள் சொல்லிவிட்டு வர முடியாமல் போயிட்டான், இன்றைக்கும் பாரு சொல்லி ரொம்ப நேரம் ஆகுது வரவே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு ஒரு அற்புதமான கற்பனையை வந்து உலோச்சனார் வந்து எழுதியிருப்பார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்முடைய தலைவன் வரக்கூடிய வழி என்பது ஒரு கடற்கரை வழி, நெய்தல் வழி. அந்த கடற்கரை வழியில் வருகிற பொழுது மணி இப்போ இருட்டிருச்சு. இருட்டினதுக்கு பிறகு தேரில் தான் அவன் வரணும். அப்படி தேரில் வருகிற பொழுது இரவு நேரம் என்பதனால் நிலவு வந்து விட்டதால் கடலில் இருக்கக்கூடிய நண்டுகள் எல்லாம் எங்கே வந்துடும், கரைக்கு வந்துடும். அப்படி கரைக்கு வந்து விட்ட பிறகு தேரை அவன் ஓட்டி கொண்டு வருகிற பொழுது அந்த தேர் காலினுடைய சக்கரத்தில் நண்டுகள் சிக்கி அடிபட்டுருங்கிறதுனால நம்முடைய தலைவர் என்ன பண்ணுறாராம், தேரை மெதுவாக பார்த்து ஓட்டிகிட்டு வர்றாராம். அதனால லேட் ஆகிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்கள், தேர் சக்கரத்தில் நண்டுகள் அடிபட்டு விடக்கூடாது என்பதற்காக காதலிக்கிட்ட கூட கெட்ட பேர் வாங்கக்கூடிய ஒரு அறத்தை, ஒரு அன்பை நம்முடைய சங்கப்பாடல் சொல்லியிருக்குங்கிறது ஆச்சரியமா இல்லையா? யோசிச்சு பாருங்கள். தேர்காலில் நண்டுகள் சிக்கிவிடக்கூடாது என்பதற்காக நிலவு வந்ததற்கு பிறகு தேரை ஓட்டி கொண்டு வரக்கூடிய நம்முடைய தலைவன் உயிர்களிடத்தில் அன்பு செலுத்த, ஒரு நண்டுக்கே இறக்கம் செலுத்தக்கூடிய ஒருத்தன் உன்னை பார்க்க வரமாட்டானா, அவனை போய் நீ தப்பாக புரிஞ்சுக்கிறியே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம் இருக்கு இல்லையா. இப்படி குறுந்தொகை எடுத்துக்கிட்டால் ஒரு 400 பாட்டு, அகநானூறு எடுத்துக்கிட்டால் ஒரு 400, இப்படி ஏகப்பட்ட பாடல்கள் நமக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் தான் தமிழ் சினிமாவில் திரைப்பட பாடல்களாக மாறி 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 வந்து கொண்டே இருக்கிறது. வேறு எங்கேயும் ஓமைக்கெல்லாம் நான்லாம் வந்து ரொம்ப பெருசாக யோசித்து எழுதுவது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளெல்லாம் நான் பெருசாக போனதே கிடையாது. ஏன்னா யோசித்து எழுதுவதை தாண்டி வாசித்து எழுதுவதில் இருக்கக்கூடிய நுட்பம் இருக்கு இல்லையா, அது நிறைய இருக்குது. ஏன்னா நம்மக்கிட்ட அவ்வளோ இருக்குது செல்வம். அந்த செல்வத்தை நாம் எப்படி மாற்றி கொடுக்குறோங்கிறது ரொம்ப முக்கியமானது. மாற்றி கொடுப்போம் மட்டும் அல்லது அந்த மாற்றி கொடுக்குற பொழுதே நம்ம மாட்டிக்காமையும் கொடுக்கணும். யுகபாரதி பழைய பாட்டை பார்த்து எழுதிட்டாரு அப்படின்னு நம்ம மாட்டிக்காமையும் கொடுக்கணுங்கிற கான்சியஸோடு இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு திருமலைன்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு. அந்த திரைப்படத்தை வந்து பாடல் எழுதுவதற்கு முன்பாக அந்த படத்தினுடைய இயக்குனர் ரமணா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் வந்து முதல் படம் இயக்குறாரு. நிறைய அந்த கதையை பற்றியில் நிறைய சொன்னார். அதாவது காதலித்து ஏமாற்றுவது வேறு, ஆனால் காதலிப்பதாக சொல்லி அந்த பொண்ணை ஏமாற்றிடுவான். இதான் அந்த கதை. அந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு பாட்டு அவர் எப்படி ஒரு பாட்டு சொன்னாரோ, அப்போ வந்து இளைய தளபதி விஜய் அவர்கள் நடித்து நிறைய படங்கள் வந்து பெருசாக வெற்றி பெறலை. ஆனால் அஜித் நடித்த நிறைய படங்கள் வெற்றி அடைந்து கொண்டே இருந்தது. அப்போ கண்டுகொண்டேன்ல ஒரு பாட்டு, சந்தன தென்றலை ஜன்னல்கள் தண்டிப்பது நியாயமான ஒரு பாட்டு வந்துச்சு இல்லையா. இந்த பாட்டு அந்த படம் ஒரே இடத்துல எடுத்திருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னு இப்போ நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த படம் வெற்றி அடைஞ்ச உடனே அதே இடத்துல போய் அதே மாதிரி ஒரு பாட்டை இவங்க ஷூட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இசையமைப்பாளர், இயக்குனர் எல்லாரும் அந்த சுச்சுவேஷன்லாம் சொல்லி அவங்க மெட்டும் அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஏதாவது எழுதி கொடுங்கன்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் உடனே கேட்டேன், சார் அந்த படத்தில் அஜித் பாடுறாருனாக்க அவர் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறாரு, அதனால் சந்தன தென்றலை ஜன்னல்கள் தண்டித்தல் நியாயமானு ஒரு காத்திரமான ஒரு கவித்துவமான வரிகளை அவர் பயன்படுத்தியிருக்கிறாரு. நம்ம படத்தில் திருமலையில் இருக்கக்கூடிய நம்ம இளைய தளபதி வந்து ஒரு லேத்து பற்ற வச்சுருக்கக்கூடிய ஒருத்தராக கதாபாத்திரமாக நம்ம காட்டுறோம். அவர் வந்து காதல் வந்த உடனே திடீர்னு வந்து கவித்துவமாக எப்படி சார் மாற முடியும் அப்படின்னு கேட்டேன். காதல் வந்தாலே கவித்துவமாக மாறிடுவான்ல அப்படின்னு அவர் சொன்னார். நான் எஸ்கேப் ஆகிறதுக்காக தான் அதை சொன்னேன். அவர் உடனே ஆமாம் அப்படி எழுதலாம் அப்படின்ட்டார். எனக்கு வந்து அதில் பெருசாக உடன்பாடு இல்லை. ஏன்னா ஒருத்தனுடைய அறிவு மட்டம், ரசனை மட்டம் என்பது வாழ்வியலிலிருந்து வருவதல்ல. ஆனால் காட்சிப்படுத்துகிற பொழுது அந்த வாழ்வியலை உள்வாங்கி கொண்டு எழுதுவது ரொம்ப முக்கியம் எப்போவுமே. நான் உடனே சொன்னேன், இல்லை சார் இது இன்னும் கொஞ்சம் வந்து கவித்துவமாக இல்லாமல் இயல்பாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். இயல்பாக இருக்கலாம்னா எப்படிப்பா அப்படின்னு கேட்டார். இல்லை சார் கொஞ்சம் சந்தன தென்றலை ஜன்னல்கள் தண்டித்தல் மாதிரியான
ஒரு இலக்கிய தொடராக இல்லாமல் சாதாரணமாக எப்போ பிள்ளை சொல்ல போகிறேன்னு இப்போ நம்ம எழுதிட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி கூட இருக்கலாம் சார் அப்படின்னு. அப்போ வேறு வார்த்தை வேறு ஒரு பாட்டை சொல்லி சொன்னேன் நான். சரி அப்போ யோசி அப்படின்னாரு. நான் மெல்ல மெல்ல கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு வந்து, சார் எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் ஒரு பாட்டு இருக்குது, நீயா பேசியது அப்படிங்கிற அந்த பாட்டு தான் நான் பற்றி சொல்ல போகிறேன். சொன்னது நீதானா சொல் சொல் என்னுயிரேன்னு ஒரு பாட்டு கண்ணதாசன் எழுதியிருக்கிறார் சார். அந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கலாம். ஏன்னா அந்த பொண்ணு வந்து தன் மீது இருக்கக்கூடிய காதலை பொய் என்று சொன்னதற்கு பிறகு அதிருப்தி உற்ற காதலன் பாடுறது தான். அதனால் சொன்னது நீதானாங்கிற மாதிரி இருக்கலாம் அப்படின்னோடனே, சொன்னது நீதானான்னு அப்படியே போட முடியாதேப்பா, அந்த வரி ஏற்கனவே கண்ணதாசன் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு. ஆமாம் சார், அந்த பிரச்சனை எனக்கும் தான் இருக்குது. ஏன்னா கண்ணதாசன் வரி அப்படியே எடுத்து எழுதிட முடியாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாரு. சார் சொன்னது நீதானான்னு தானே சார் அவர் சொல்லியிருக்கிறாரு, நீயா சொன்னதுன்னு வச்சுக்கலாமா சார் அப்படின்னு கேட்டேன். எப்போ கொஞ்ச நாச்சு நீ வெளியில் போய் யோசிக்க மாட்டியா அப்படின்னாரு. இல்லை சார், அது கொஞ்சம் நெருக்கமாக இருக்குங்கிறதுக்காக நீயா பேசியது, நீயா சொன்னது, அன்பே நீயா சொன்னதுன்னு சொன்னேன். அவர் ஒன்று மெட்டம் வச்சுட்டு, அது சொன்னது நல்லா வரலப்பா அப்படின்னாரு. சொன்னது நல்லா வரலன்னா பேசியதுன்னு வச்சுக்கலாம் சார் அப்படின்ட்டேன். நீயா பேசியது என் அன்பே நீயா பேசியதுன்னு உடனே ஒரு 5 நிமிஷத்தில் எப்போதுமே வித்யாசாகர் அவர்கள் மெட்டு அமைச்சிருவார். மெட்டை அமைச்சிக்கிட்டு அதை போட்டு முடிச்சிட்டாரு. நான் எழுதிட்டேன். அப்படி எழுதிட்டு வரும்பொழுது அந்த இயக்குனர் ரொம்ப எப்போதுமே நான் தமிழ் சினிமா இயக்குனர்கள் மீது ரொம்ப மரியாதையாக நான் அவர்களை கருவதற்குரிய ஒரு காரணம், தெரிந்தோ தெரியாமலோ அவர்கள் கவித்துவமாக மட்டுமல்ல, ரொம்ப நுட்பமான உணர்வுடையவர்களாக இருப்பாங்க. அவர் வந்து என்ன சொன்னார்னா, இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது சார், ஆனால் ஒரே ஒரு சின்ன ஒரு ஒப்பீனியன் சார்னார். என்னன்னு கேட்டேன். இதுதான் கதைன்னு இந்த பாட்டுக்குள்ளே எங்கேயாவது இருக்கா சார்னு கேட்டார். அவர் முதல் படம் பண்ணுறாரு. நான் வந்து அப்போவே ஒரு 900 பாட்டுக்கிட்ட எழுதிட்டேன். அவர் கேட்டார், எப்படி என்ன கேட்குறீங்கன்னு திருப்பி எனக்கு புரியாத மாதிரி கேட்போம்ல நம்ம, அது மாதிரி புரியாத மாதிரி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை சார், இந்த கதைக்குள்ளே ஏதாவது ஒரு எதுக்காக இந்த பாட்டுங்கிறத இந்த பாட்டுக்குள்ளே எங்கேயாவது சொல்லணும் சார் அப்படின்னு சொன்னார். அப்படிலாம் சொல்லணுமான்னு நான் கேட்டேன். சொன்னால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னாரு. ஆனால் அந்த சொன்ன இயக்குனர் இருக்கார் இல்லையா, ரமணா, ரொம்ப முக்கியமான ஒருவர். அவர் தொடர்ச்சியாக படம் பண்ண இயலாமல் போனது வேறு அவர் உடல்நிலை காரணமாக திருப்பி இப்போ பண்ணுறாருன்னு சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக நான் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்போ அவர் வந்து ஏதாவது இருக்கலாம் அப்படின்னு சொன்ன பிறகு, வேரில் நான் எழுதேன் என் பூவோ சோகம் உணரவில்லை, வேரில் நான் எழுதேன் என் பூவோ சோகம் உணரவில்லை, காதல் முன்னாளில் காதல் பழக்கம் இல்லை அப்படின்னு ஒரு வரி அதில் இருக்கும். இந்த முன்னாளில் காதல் பழக்கம் இல்லை அப்படின்னு நான் எழுதின உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. என்னென்னா, எப்போதுமே வந்து காதல் வந்து பழக்கத்தோடு வராது இல்லையா. தப்பாக நடக்கக்கூடிய காதல் இருக்கு இல்லையா, அந்த தப்பாக நடக்கக்கூடிய காதல் எதனால் நடக்கும்னா, இப்படி தான் காதலிக்கணும்னே தெரியாமல் ஒருத்தன் காதலிக்கிறான்ல, அவன் தப்பாக காதல் பண்ணிகிட்டே இருப்பான் இல்லையா. இந்த 2 தம்பிகள் மட்டும் அதிகமாக சிரிக்கிறானுங்க. நிறைய காதல் தோல்வியில் அல்லது முன்னால் நிறைய பழகி ஏதோ சிக்கலாக இருக்குன்னு நினைக்கிறேன். முன்னாளில் காதல் பழக்கம் இல்லைன்னு அந்த சொல்ல வந்து ரொம்ப அவர் கொண்டாடி அதை வசனமாகவும் அதை வச்சார் அவர். எங்களுக்கு தெரியாதுங்க, லவ்னா என்னன்னு தெரியாது, லவ்னு இப்படின்னு தெரிஞ்சால் நான் ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்திருந்தேனாக்க எப்படி உன்னை ஏமாத்துறதுன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கும், நான் ஏமாத்துறதுக்காக உன்னை லவ் பண்ணலையே அப்படின்னு சொல்லி அந்த டைலாக் வரும். ஒரு வரி தான். ஆனால் இது எங்கே இருந்துன்னா, நீயா பேசியதுங்கிறது எங்கேருந்து வருதுன்னா, யோசிச்சு பார்த்தீங்கன்னா, சொன்னது நீதானா சொல் சொல் என்னுயிரே அங்கேருந்து வரும். அதில் எனக்கு வந்து கண்ணதாசன் எழுதியிருந்தாலும் கூட எனக்கு வந்து அது ரொம்ப உடன்பாடு இல்லாத ஒரு வரி வந்து ஒரு 4 வரி இருக்குது அதில். அந்த 4 வரி என்னென்னா, தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை தெருவினிலே விழலாமா, தெருவினிலே விழுந்தாலும் வேறொருவர் கை தொடலாமா அப்படின்னு ஒரு இருக்கும். இது ரொம்ப பெண்களுக்கு பண்ண மிகப்பெரிய வஞ்சகமான ஒரு செயல் அது. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், தெருவினிலே விழுந்தாலும் வேறொருவர் கை தொடலாமான்னா, கணவன் இறந்ததுக்கு பிறகு மனைவி வேறு யாரையுமே திருமணம் செய்து கொள்ளக்கூடாது, அல்லது தனித்து தான் வாழ வேண்டும் என்பது பொருள்படும்படி அந்த காலத்தில் இப்படி இருந்திருக்கு. அது கண்ணதாசன் பொறுப்புன்னு சொல்ல முடியாது, அப்படி தானே சொல்லணும் இல்லையா. இல்லைன்னா கண்ணதாசனை குறை சொல்லி விட்டார் யுகபாரதின்னு ஒரு பெரிய அதுக்கு ஒரு 10 கட்டுரையெல்லாம் எழுதுவாங்க. அதுக்கு சொல்லலை. அது என்னென்னா, இந்த பாட்டு இல்லை, இப்போ தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுன்றோன்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டில் வந்து எண்டில் பார்த்தா, காலம் பகைத்தாலும் கணவர் பணி செய்து காதல் உரையாடுவேன், உயர் மானம் பெரிதென்று வாழ்ந்த குலமாதர் வாழ்வின் சுவை கூறுவேன் அப்படின்னு இருக்கும். அது வந்து ரொம்ப இயல்பாக நம் புழக்கத்தில் இருக்கக்கூடிய செய்திகளாக, புழக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கைகளாக, புழக்கத்தில் இருக்கக்கூடிய வாழ்வியல் முறையாக அது இருந்தாலும் கூட அந்த மாதிரியான விஷயங்களை வந்து தற்கால திரைப்பட பாடல்களுக்குள் நாம் பார்க்க முடியாமல் போவதற்கு காரணம், சிந்தனைபூர்வமாகவும் நம்முடைய சமூகம் வளர்ச்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்குங்கிறது ரொம்ப முக்கியமானது.